அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம கவனமா இருக்கணும். உண்மையிலேயே குடிக்க வேணாம். என்ன போ ஐயா சீனா சீன அமைப்பாளர் சுப்பையா செட்டியார் கல்காலி மெக்கானிக் சார்பாக இங்க வா. 501 எழுதிட்டு பெட்டி ராஸ்கல் 201 கொடுக்குற. நீ பொழைச்சிக்கிருவேன். 300 ரூபா மரியாதை ஜிபே பண்ணி விடு. இன்னும் வரையா கழும்பு வாங்கி கவட்டில் தளவா சண்டாளம். 201 300 நாளைக்கு தரணும். ஜிபே கிடையாது, அக்கௌண்ட் தான். சீரட்டு மாதிரி. ஏன்னா காசு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. காசு கொடுக்குற இந்த கூட்டத்தில் ஒரு மனசு வேணும். நன்றி நன்றி. சில பேர்லாம் இப்போ நோட்டு செல்லலைன்னா நாடக நடிகர்தான் மாற்றுறது. அது ஒன்றும் பேச முடியாதுல்ல. என்ன கிழிஞ்சு கிடக்கையா போத்துடா. கிழிஞ்சு கிடந்து மாற்ற முடியாமல் தானே ஓட்டியா வந்தேன். அதனால டூலர் பைக்கில் போகக்கூடிய இளைய சமுதாயமே, இளைஞர்களே, நாட்டினுடைய எதிர்காலமே இளைஞர் கையில் தான் இருக்கு. உண்மை தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்து சென்றார், சாதித்து விட்டு சென்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் வருகின்ற காலத்திலே சாதிக்க வேண்டும். என்னத்தை சாதிப்ப? ஒன்றும் சாதிக்க மாட்டேன். அவன் ஃபிகர் நல்லா இருக்குன்னு காசை வெட்டி போடுவான். காலேஜ் படிக்க வைக்கிறது பெத்ததாய் தப்பேன். விறகு வெட்டி, வாக்கியா வெட்டி, வரப்பு வெட்டி, கூலி வேலை பார்த்து, கொத்தனார் வேலை பார்த்து மயனை படிக்க வச்சா பூரா பள்ளி காலேஜ் கவரேன். அங்கே போய் டீச்சரை கவர் பண்ணுறேன். நல்லா புலகராக இருக்கும். டீச்சர் என்ன காமெடினே தெரியாது. அவனா அது நினைக்கிறேன் தூக்கத்தில். ஏன்னா டீச்சரு தமிழகத்தாண்டா அந்த அக்கப்பூர்லாம் நடக்குது. மாணவரை டீச்சரை கூட்டிகிட்டு ஓடுறதும், வாத்தியார் ஒரு சிலரை சொல்கிறேன். பெத்ததாயதேப்பை நம்பி அனுப்புறதே பள்ளிக்கூடத்துக்கு தான். அந்த பள்ளிக்கூடத்துலேயும் இன்றைக்கி சீரழிவு ஏற்படுது தமிழகத்தில். அதனால் பொம்பளை பிள்ளை பெத்த தாய் தேவைப்படலாம். தினசரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையில இருந்தாலும் சரி, கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைய உங்கள் கையில் யாரையும் நம்பி அனுப்பிவிடாதீங்க. அன்பு உறவுகளை. உங்கள் ரெண்டாவதுக்கு என்ன வேணும்? உங்கள் ரெண்டாவதுக்கு ஒரு பாட்டு போடவா? சீச்சி சீரனு நீச்சி, சீச்சி சீரனு நீச்சி, என்ன கட்டிக்கிட்ட என்ன முன்ன அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு அவுத்து போட்டு நின்று என்ன பாட்டு பூரா இப்போ கொலையை அத்துட்டாங்களா? அவுத்து போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? பழைய பாட்டுலாம் கவனிச்சியா? என்னென்ன பாட்டு? விவசாயிக்கெல்லாம் பாட்டு போட்டாங்க. மம்பட்டிய தோளில் வச்சு மடதுறக்க போற மச்சான், மடைய திறந்து வைங்க மச்சானே, மயில வந்து நீராடட்டும். கருப்பு கரைச்சல கட்டி கரையோரம் போற ஒட்டி, கருப்பு கரைச்சல கட்டி கரையோரம் போற ஒட்டி, கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா, பொண்ணனா கண்ணால பார்த்தா என் மனம் கட்டிடுமா. கண்ணே என் நவமணியே உனக்கானாமல் கண்ணுறங்குமா. 1000 பிச்சை அரம்பரம்ப போத்தாலும் பாசமுள்ள பிச்சை எனக்கு மாறாது மாறா. கண்ணே என் நவமணியே உனக்கானாமல் கண்ணுறங்குமா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாளுக்கால் மண்டபம் போ நாம கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் இராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு வாழ வைக்கும். இந்த தமிழனுடைய மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி மாமலெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எப்படி என் தம்பி கைதட்ட பாத்தியா? கருத்துள்ள பாட்டெல்லாம் இப்ப எல்லாம் இந்த பாட்டை பாடினா சின்ன பையில கூட என்ன ஹிந்தி பாட்டுன்னு வாங்கி. இப்ப பூரா அவங்களுக்கு வந்து கிரி மேஞ்சாரோ, அரி காச்சாரோ, யாரோ யாரோ யாரோ, காட்டுவாசி காட்டுவாசி, கொட்டையை பிடிச்சி கர்றா உன் அர்றா கர்றா வந்து. அதான்டா பாட்டு. ஓ மொகலை சலை உன்னை பார்த்தா நாடு எப்படி போதா அதுலேயும் நாமளும் போய் இப்போ எல்லாரும் நாகரிகம் மாறிக்கிடுச்சு.
ஊருக்கு ஒரு ஆள் தான் சாமி ஆடுவாங்க. இப்போ வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன் மங்கு மங்குன்னு. சாமி என்பது இருக்கு. ஒரு மனதோடு சாமி இருக்குன்னு வேண்டுறவனுக்கு சாமி வந்து காட்சி அளிக்கும். சாமிகிட்ட போய்கிட்டு அடுத்து வந்து 7 ஏக்கர் நிலம் வாங்கணும், BMW காரு வாங்கணும், அந்த இது வாங்கணும், இந்த இது வாங்கினா சாமி என்ன ஜவுளி கடையா பிளாட்டு கடையா வச்சிருக்கு? சாமிகிட்ட எதை வேண்டணும்? நோய் நொடி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கடன்படாமல், குடும்பத்தை நல்லா வை, குடும்பத்தை நல்லா வச்சா 10 பேர் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரர் நல்லா வை, கிராமத்தை நல்லா வை அப்படின்னு வேண்டுவர்கள் நாட்டிலே 100க்கு 1 ஆள் கூட இல்லை. அதான உண்மை. தீச்சட்டியை எடுத்து அப்பெல்லாம் ஆடுவாங்க. 7-8 கிராமம் ஆடி வரும். தீச்சட்டி கீழே வேப்பலை இருக்காது. இப்போ தீச்சட்டி எடுக்க 9 உரம் கீழே 2 கட்டு வேப்பலையை வச்சுக்கிட்டு எடுக்கிறேன். சுட்டுப்புறமா பூக்குழி எதுக்கு இறங்கினாங்க? முப்பாட்டங்காலத்தில் பூக்குழி இப்போ எதுக்கு இறங்கினாங்க? இந்த உள்ளங்காலிலே சூடுபட்டால் உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் நன்றாக செயல்பட்டு ரத்தோட்டம் சீராகும் என்பதற்காக தான் இந்துக்கள் கலாச்சாரத்திலே பூக்குழி இறங்குவது. இது யாருக்கு தெரியும்? தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 2 வில்லையை தூக்கிட்டு பொம்பளை நடக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே தீயை எரிச்சு விட்டு சாம்பல்ல போய் தக்கச்சி அங்கனே நிற்கிறேன். பிடிச்சி இதில் தூக்கி விடுறதுக்கு 4 ஆள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, டூலர் ஓட்டுற இளைஞர்களே, என் தம்பிகளே, பைபாஸ் எல்லாம் கிராஸ் ஆகும்போது கவனமாக போங்கப்பா. அதே மாதிரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்கடா, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆளுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டுக்கோங்க. இப்படித்தான் ஒருத்தன் தேட்டருக்கு தள்ளிட்டு போயிட்டேன். பிள்ளைய மாஸ்க்கை போட்டு அவனை ஒரு மாஸ்க்கை போட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு அப்பா ஒரு பொம்பளையை தள்ளிட்டு வந்துட்டார். குடும்பம் நக்குன மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் 2 பேரும் படம் பார்க்கல. இவன் எப்படி பார்க்குறியா? என்ன நம்ம அப்பா மருவு மாதிரி இருக்கு, அவன் நம்ம மய மாதிரியே இருக்கான் இந்த சட்டை. 2 பேரும் ஒன்றுக்கு இருக்கும்போது கூட கிட்டு அடிச்சிருக்காங்க. கடைசியில் 2 பிள்ளைங்க காண இன்னொரு தள்ளி போயிட்டேன். இன்னைக்கு பெத்த தகப்பன் மகன் செய்யக்கூடிய தவறை தட்டி காட்ட காலம் அந்த காலம். இன்னைக்கு பெருமைக்கு சொல்லிக்கிறேன். மொதமா நானே என் மயனும் ஞாயிற்றுக்கிழமை அவ அம்மாட்ட கறியை வதக்க சொல்லி மொட்டை மாடியில் 2 பேரும் ஒரு ஆப்பை போட்டு அவரை வந்து கிரிக்கெட் பார்ப்போம். இது நல்ல குடும்பமாடா? இது உண்மையா இல்லையா? நிறைய பேர் பெருமைக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புயல ஓடுற ஆள்கிட்டலாம் போய் கேளுவேன், ஏன்னா புயல ஓடுறிய உதடு பொத்துருமா? பொத்துருச்சு மச்சேன், இங்கே வச்சேன் பொத்துருச்சு, அப்புறம் இங்கே வைப்பேன், அது அரிச்சிருச்சு, இங்கிட்டு வச்சேன், இங்கே வச்சேன், இப்போ வெதரில் வச்சுருக்கேன். கலகலன் எங்கே அங்கே வச்சு அப்படி என்னென்ன இருக்கு? அவனை கிளச்சிட்டு பாரு. ஏன் நல்லது செய்ய நாட்டில் ஆள் இல்லை, நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. எல்லாரும் கொட்டையில் வைங்க. கோயில யாராவது இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, நான் கொத்தனா வேலை பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 1200 கிடைக்கும், மாடா நான் சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கேன், ஆள்கிட்ட போய் சொல்லு, என்னென்ன ஜவுளி கடை வச்சுருக்கேன், பக்கத்தில் ஒரு கடை வச்சு நான் பொழைச்சிக்கலாமா? என்னத்தை இந்த கிளம்பிட்டேன், என்னத்தை வியாபாரமே ஓடலை, ஆனால் டெய்லி சட்டை திறந்துருவேன். இந்த டீ கடை வச்சுருக்க ஆளை போய் கேளு, நேற்று தற்காவடியில் டீ கடை ஓட்டிய நாடகத்தில் எப்படியும் ஒரு 20 ரூபா நின்றுருக்கும். என்னத்தை டீ தூளே கடை, அப்புறம் இதுக்கு விடிய ஆற்றிக்கிட்டு கிடக்க. நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. அப்படியே அந்த வேலைக்கு வந்தால் கூட கெடுத்து விட்ருவேன். என்ன நீயும் டைல்ஸ் கடை வச்சுருக்க? ஆமாம் நானும் வச்சுருக்கேன் காரைக்குடியில். ஒன்றுமே இருக்காது, நொறுங்கி போச்சுன்னா போச்சு. எடுத்துகிட்டு போகிறேன் என் பூரா நாளைக்கு ஆட்டையை போட்டு போயிடுவாங்கப்பா. நானே 1.5 கோடி கடை, அவனை கெடுக்கிறதுக்கு வேலை வைப்பேன். அதே மாதிரி சரக்கு அடிக்கிற சொல்லிக் கொடுக்குற ஆளுகள்லாம் நான் அழகாக சொல்லிக் கொடுப்பேன். சைடிஸ் திங்கத்தையும் ஆரம்பிப்பாங்க. நான் சரக்கு தொட மாட்டேன்ப்பா, எங்கள் அப்பானே புலந்து விடுவார். கறி தின்னியா சேவலை வதக்கி வச்சுருக்கான், கறியை 2 எலும்பு கடிப்பேன், பக்கத்தில் ஒருத்தன் சோடையை சுரண்டுவேன். இப்படி திண்டேன்னா முண்டை இழுக்காதரா, கறி ஒரு 2 போடுவேன், வாடை உமட்டான், முண்டை மண்டே மோந்து பார்த்துக்கலாமா? 2 இழுத்தவனே அவனுக்கு கொஞ்சம் ஏறிடுறான். இன்னும் ஒரு 2 ஊற்றுங்களே பார்த்தா ஆப்பை சாப்பிட்டு விட்டு கடைசியில் வீட்டுக்கு முண்டமாக போவேன். ஒரு சாங் பாடுவோமா? பாடுங்களேன். தென்பாண்டி